அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபமுமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இரவெல்லாம் எங்களை பாதுகாத்த தேவன் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 124 சங்கீதம், அதுல 1ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் வாசிப்போம். 1, 2, 3. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். பாருங்க, கர்த்தர் மாத்திரம் நம்மளோட கூடல் என்ன பண்ணுவாங்களாம்? உயிரோட, அப்படியே உயிரோட சாப்பிடக்கூடிய மனிதர் உயிரோட விழுங்குவாங்களா? நிச்சயமா விழுங்குவாங்க. நம்ம நன்மைதான் செஞ்சிருப்போம். ஆனா பாருங்க, அவர்கள் கோபம் நம்மேல் எரிகைன்னு விடுங்க. நல்ல காரியம் தான் பண்ணியிருப்பீங்க, நன்மைதான் செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? உங்க மேல கோவப்படுவாங்க, உங்களை எரிச்சல்படுவாங்க, உங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை செய்வாங்க. அதனால பயப்படாதீங்க. தானியேல் பாருங்க, அவன் ஜெபிச்சு ஆண்டவர் சமூகத்துல அவன் இருக்கும் பொழுது அவன் என்ன பண்றாங்க? சிங்கத்துக்கு இரையாக முடியும், மனிதர் உயிரோடு விழுங்குறதுக்கு நம்ம தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா ஆண்டவனை பாதுகாத்தார். தாவீதை எத்தனை விடும்னு சிங்கத்தின் வகையிலும் கரடி பக்கத்துலையும் மனுஷன் என்ன பண்ணான்? அந்த கோலியாத்தை விழுங்க பார்த்தான். ஆனா கர்த்தர் அவனை கூட இருந்தபடினால அவன் ஒரு சேதமும் அணுகாதபடி. ஏன்னா அவனை கர்த்தர் என்ன பண்றான்? பக்கத்துல வச்சுக்கிட்டான். உங்க பக்கத்துல வேற எதையும் வச்சுக்கிறாதீங்க. உங்க பக்கத்துல வேற தேவனுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் வச்சுக்கிறோன்னா, ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கு அதை என்ன பண்ணுங்க? அப்புறப்படுத்துங்க. ஆண்டவரும் கூட வச்சுக்கோங்க. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கார். அவர் நம்மோடு இருந்தால்தான் ஒரு சேனைகளை பாய முடியும். அவர் நம்மோடு இருந்தால்தான் ஒரு மதிலையும் தாண்ட முடியும். அவர் நம்மோடு இருந்தால்தான் நல்ல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அவர் நம்மோடு இருந்தால்தான் எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க முடியும். அதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம், கர்த்தர் என் பக்கத்தில் இராவிட்டால். அப்ப அவன் பக்கத்துல எத்தனையோ பிரச்சனையும் போராட்டம் இருந்திருக்கு. ஆனா அவன் அதிக முக்கியப்படுத்தினதுக்கு ஒரே காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்போதும் அவன் பக்கத்துல என்ன பண்றான்? வச்சுக்கிறான். இருதயம் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்றான் ஒரு நாளும். ஏன்னா இன்றைக்கு எவனை விழுங்கலாம் என்று, எந்த குடும்பத்துல விழுங்கலாம் என்று, எந்த வாலிப பிள்ளைகளை விழுங்கலாம் என்று, எந்த சிறு பிள்ளைகளை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற சத்ரு அவன் அழிக்கவும் கொல்லவும் எதுக்கு வர மாட்டான்? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். எனக்கு அருமையான என் தாயே தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுவார், எந்த கோபமும் மனிதனுடைய கோபங்களை உங்களுக்கு எரிஞ்சு உங்களை எரிச்சலா பேசலாம், உங்களை வேதனைப்படுத்தி பேசலாம். நீங்க அதை கண்டு ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. உங்களை கண்மணி போல பாதுகாக்கிற ஆண்டவர், இதுவரையும் உங்களை பாதுகாத்த ஆண்டவர் இனியும் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கிற பரிசுத்தமுள்ள தேவன். அவர் உங்களோட இருக்கிற அப்படின்னாலே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் நனைமடைவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய ஆலோசனை கேளுங்க. அவருடைய கூட கேட்டு உங்களை கேட் பண்ணுவார். ஆண்டவர் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாரு? இப்படி சொல்லுங்க, நடத்துகிற அந்த சத்தத்தை நீங்க கவனமா கேளுங்க. ஆமா, உங்க பக்கத்துல கூடவே எப்போதும் இருக்கிற இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ விதமான பேர் கூட வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க? என்ன பண்றாங்க? அவங்கள விழுங்கி போட்டுறாங்க, அவங்கள என்ன பண்றாங்க? காயப்படுத்துறாங்க. ஆனாலும் நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை எப்போது என்ன பண்ணுங்க? வாசிங்க. நேரம் கிடைக்கும்போது வாசிங்க, நேரம் கொடுக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, நேரம் கொடுக்கும்போது என்னோட வார்த்தையை தியானம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். உன் நீதியின் வலதுகிறதுனாலே அவர் நம்மளை தாங்குகிற தேவனா இருக்கிறார். அதான் என்ன பண்ணாரு? பசங்க சொல்லுங்க, வெள்ளங்கள் நமது 4வது சொல்லுது பாருங்க, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவில் பெருகி. அது மாத்திரமல்ல, 5:3 சொல்லுது, 6வது சொல்லுதுங்க, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பற்களுக்கு ஆண்டவர் ஊடகம் இதுவரைக்கும் நடத்தினாரு.
ஆமா, அவர் நம்ம பாதுகாக்கணும். எது நம்ம என்னத்தையும் நம்ம கண்மணியெல்லாம் நம்ம முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குதுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்ம நீங்கள் பயப்படுகிற மனிதரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீங்க பயப்படாதீங்க எதை குறித்தும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற சாரோனின் ரோஜாவை நீங்க நல்லா ஸ்தோத்திரம் தான் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல. அதே மாத்திரமல்ல, 7வது வேடனுடைய கண்ணிக்கும் குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்து நாம் தப்பினோம். அப்ப இதுவரையும் தப்பி வச்ச ஆண்டவர், இதுவரை நடத்தின ஆண்டவர் இந்த புதிய நாளில் உங்களை நடத்துவார். உங்க குடும்பத்தை நடத்துவார், உங்க பிள்ளைகள் நடத்துவார். உங்க இருக்க வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்பயும் வச்சுங்க. அவர் கூட எப்பயும் இருங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார். உலகத்தின் முடிய போத சகல நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். அந்த தேவநாயகத்தை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்த தேவனே, நீங்க மட்டும் என் கூட இல்லைன்னா ஆண்டவங்களை உயிரோடு இத்தனை பேர் விழுங்கியிருப்பாங்களப்பா. ஆண்டவரே, எங்களை எல்லாவற்றையும் விலைக்கு பாதுகாத்தலே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமப்பா. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழிநடத்து இதுவரைக்கும் தப்புவித்த ஆண்டவர், தாங்கினவர், ஏந்தினவர், சுமந்தவர். அவர் எல்லாவற்றையும் நீ தப்புவித்து வருகிறதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.